ஸோ கைஸ், நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லாம் படிக்கும்போது ரொம்ப மோசமாகவே தான் இங்கிலீஷ் பேசுவேன். நிறைய கிராமர் எரர் விடுவேன். என்ன பேச வந்தேங்கிறதையும் மறந்துடுவேன். இந்த மாதிரி திக்கி திக்கி தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்படி தான் ஒரு நாள் எங்கள் மேம் வந்து எல்லோரும் இங்கிலீஷில் தான் செமினார் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு முன்னாடி உள்ளவங்களாம் போய்ட்டு பேசும்போது ரொம்பவே நல்லா பேசினாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. நான் போய் ஸ்டார்ட் தான் பண்ணேன். எல்லாருமே வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க என்னோடய இங்கிலீஷை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், இனிமேல் இங்கிலீஷ் பேச சொன்னாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அப்படியே போய் நின்றுட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் அப்படி தான் பண்ணிட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை விட மோசமாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தேன். அவங்க எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசினாங்க. ஸோ நானுமே வந்து நினச்சேன், நம்மளுக்கும் நம்மளோட இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணால் நம்மளாலையும் நல்லா பேச முடியும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் இருக்கும்போது தனியாக உட்காந்து பேச ஆரம்பித்தேன். இங்கிலீஷில் தான் தனியாக உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அப்புறமா சின்னதாக ஒரு டெக்ஸ்ட்னாலும் அதை வந்து இங்கிலீஷில் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய சீரீஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்னோடய இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்துச்சு. அப்போ வந்து வைவா வந்து எல்லோரும் இங்கிலீஷில் தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. எல்லாருமே என் டீமில் உள்ளவங்களாம் நினச்சாங்க நான் வந்து சொதப்புவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சம்ஹவ் நான் வந்து சொதப்பவே இல்லை. அங்கே போயிட்டு ரொம்ப நல்லா பேசலைனாலும் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் கொடுத்துட்டு தான் வந்தேன். ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தடவை நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லை நம்ம கற்றுக்காமையே விடக்கூடாது. திருப்பி திருப்பி ட்ரை பண்ண நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவோம் நம்மளோட ஸ்கில்லை. அவ்வளோதான்.